Next award at Micromax Saima is the award for Best Actor, Popular in Tamil. Yes, நான் சொல்லட்டுமா வரேன். Okay. என்னுடைய நண்பரை தாண்டி இவர் பிரதர் தான் சொன்னோம். ரிக்வெஸ்ட் சிவகார்த்திகேயன். And gentlemen, to present this award, may I please invite on stage your Honorable Kogilan Pillai, former Deputy Minister of Foreign Affairs of Malaysia, and Amala Paul. Can we please have you on stage? பிரதர், ஐ நோ யூ ஃபார் லாங் டைம். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு ரிசப்ஷனு, இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த வெற்றியை எந்த அளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது? பிகாஸ் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க. இது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? இல்லை, ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இதெல்லாம் நினச்சி பார்த்ததே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறுவோம், அவார்டு வாங்குவோம். அண்ட் இன்றைக்கி இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சைமாக்கு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்ததுக்கு. ஏன்னா இங்கே வரும்பொழுது லெஜெண்ட்ஸ்லாம் என் பேரை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெகாஸ்டார் சிரஞ்சீவி சாராக இருக்கட்டும், சிவண்ணா சாராக இருக்கட்டும், புனித் ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் திலீப் சார் நேற்று பார்க்கும்பொழுதும் எல்லாருமே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணும்போது, விஷ் பண்ணும்போது ஒரு 100-200 அவார்டு வாங்கினதுக்கு சமம்னு நினைக்கிறேன். அது அப்படி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக. அண்ட் ஸோ தேங்க்ஸ் சைமா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வரேன் நான். இதுக்கு முன்னாடி மலேசியா வந்ததில்லை சார். இது என்ன நம்பவே முடியல என்னால். யாரும் கூப்பிட்டதே இல்லை சார். கூப்பிட்டதே இல்லையா? ஸோ மலேசியா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே ஒரு அவார்டோடு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. வந்த நாள்லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போதே கை கொடுக்குறாங்க. ஹோட்டலில் கீழே பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சூரியனெல்லாம் கேட்குறாரு, எப்போ ஆள் கீழ் செட் பண்ணிட்டியா நீ? 10 பேராக வர்றாங்க, அதில் 2 பேர் ரிப்பீட் ஆகிறதெல்லாம் பார்த்தேன். பட்ஜெட் எதுவும் பார்த்தலாம் என்கிட்ட கூட கேட்டுக்க அப்படிலாம் சொன்னார். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற வரவேற்பு. தமிழ்நாட்டை தாண்டி இங்கே தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்புக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. உங்களுடைய ரிசல்ட் வச்சு தான் அங்கே மொத்தமாக எல்லா கண்ட்ரிலையும் எப்படி இருக்கும்னு ரிசல்ட் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ மலேசியன் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அவங்க முன்னாடி இந்த அவார்டு வாங்குறதுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மலேசியா வரீங்கன்னு சொன்னீங்க. நான் உங்களுடைய இந்த மேட்டர் ரொம்ப பெரிய ஃபேன். அது ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னது இப்போது இந்த சைமா அவார்ட்ஸ்க்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிரதர். ஓகே, பிகாஸ் நான் அது எப்போ கேட்டாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது எனக்காக அந்த வாய்ஸ் ப்ளீஸ். ஓகே. இல்லை, எனக்கு என்ன தலைவர் வாய்ஸ் பேசுறதுல எப்போவுமே சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தோம். அண்ட் அவார்டு வாங்கும்போது அவர் வாய்ஸ் பேசணும்னு சந்தோஷம் தான். எனக்கு என்ன கூப்பிட்டு உனக்கு வேறு பேசவே தெரியாதானே ஒரு நங்கு நான் கொட்டு வரோன்னு பயமாக இருக்குது. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் பேசுகிறேன்னு. பட் எனக்கு பேசுகிற சந்தோஷம் வரீங்கன்றதுனால தான் கேட்டேன். சூப்பர். இது மட்டும் வச்சுக்கிறீங்களா? இது நான் வச்சு நிறைய அவார்டு வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே. நான் தான் 4 எத்தனை போகிறேன் வீட்டுக்கு ஆக்சுவலாக. ஸோ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் இன்னைக்கு சப்போஸ் வந்திருந்தாருன்னா சைமாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வமாக பார்க்குற ராஜ்குமார் சாரோட ஃபேமிலியிலேருந்து புனித் சார், சிவானா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் நம்ம கூட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி பார்த்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கிற என்ன வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களை உங்களுக்கு என்னுடைய சொன்னாங்க. இந்த மாதிரி சைமா அவார்டு இருக்குது சொன்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டேன். சைமா அப்படி சொன்னாங்க. சைமா என்ன சைமா புரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க சார், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 4 ஸ்டேட்டு ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே நான் இருப்பேன் சொன்னேன். இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன், பேசுகிறேன். இங்கே நிறைய பேர் அவார்டெலாம் வாங்குறாங்க. நமக்கு அவார்டு அதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல ரசிகர்களோட கைத்தட்டல், அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு.
அது கிடைக்குது சொல்லி சொன்னா அப்புறம் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. மலேசியா ரொம்ப சந்தோஷம். நாம் அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம். டிசம்பரில் வருது சொன்னாங்க. லிங்காக வந்துக்கிட்டே இருக்கு. உங்களை சும்மா வேறு டைமென்ஷனில் சும்மா அதிர போதில்லை. இதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. You are big hand, brother. Big fan of this. இதாங்க டெஃபினட்டாக இந்த அவார்டு உங்களுக்கு தான். ஒருவேளை பேசலைன்னா கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிடணும். என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்த பாண்டராஜ் சார், தனுஷ் சார், என்னோட ப்ரொடியூசர்ஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜாண்ணா, அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் துரை செந்தில் சார், பொன்ராம் சார், அண்ட் கோ ஆர்டிஸ்ட் சூரியன், சதீஷ், ஸ்ரீதிவ்யா, பிரியா, எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இங்கே தூக்கிட்டு வந்து விட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் அவங்களுக்கு நிச்சயமாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் ப்ளீஸ். டேக் யூ டைம் பிரதர். நான் எதிர்நீச்சல் கேடி பில்லாவில் கிளாடுறாங்க ரிலீஸ்க்கெலாம் முன்னாடி டப்பிங் ஸ்டூடியோக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹீரோ வந்து கேட்டார், என்ன படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னா, என்னவா பண்ணுறீங்க? ஹீரோ. ஓ, நீங்கள் ஹீரோவாக தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு போனார். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம ஹீரோவெல்லாம் பண்ணக்கூடாது போல், நம்ம காமெடினா தான் நடிக்கணும் போல், எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான் சினிமாவில் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆனேன். பட் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் தோணுச்சு. மக்களுக்கு எதை பிடிக்குதோ அது பண்ணணும். அது ஹீரோவோ, காமெடினோ, இல்லை சின்ன ரோலோ, பெரிய ரோலோ, மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறது மட்டும் மைண்டில் இருந்துச்சு. அதை இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மேடையில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எப்படியாவது ட்ரை பண்ணி உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. Along with the trophy, these winners will also get the Micromax Canvas Night phone. Congratulations. Finally, మా అవార్డ్స్ వచ్చేసినాయి. ఏవి మావి ఏవి మావి మైక్రోమాక్స్ సైమా బెస్ట్ యాక్టర్ అవార్డ్. ఈ అవార్డు ఇవ్వడానికి may I call upon stage once again Khushbu Garu and Karthik. Best actor Telugu goes to Mahesh Babu for Seetama Vakitlo Shrimalle Chittu. Last year I was excited to get my first award for the best debut. This year, as a fan of Mr. Mahesh Babu, it's an honor to collect this award, and a special mention to Mr. Venkatesh Garu. Thank you once again, Simon. Thank you. Thank you.